ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரத்தை மோட்சபுரியான இந்த துவாரகையில் சொல்லக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம், நம் வம்சத்தில் உள்ள பெரியோர்கள் பண்ண புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பிராச்சீன ஹிந்துக்கள் எல்லாருக்கும் பாரத தேசத்தில் உள்ள எல்லா புண்ணிய க்ஷேத்திரமும் தெரியும், தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்கா. ஆனால் அவர்கள் காலத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளோ தூரம் போக முடிஞ்சதுன்னு தெரியல. ஒரு 1000 வருஷம் முன்னாடி போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. நடுப்பில் அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் பயமில்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்கிற நிலை வந்த உடனே அங்கங்கே உட்கார்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே பாரத தேசத்தில் உள்ள எல்லா தெய்வத்தையும் நினச்சி கோவில் கட்டி அதை பற்றி பிரவச்சனங்களை பேசி அந்த நாலெட்ஜை நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்திருக்காரு. இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற பிருந்தாவனத்தை பற்றி, எங்கேயோ இருக்கிற பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனை பற்றி, பத்ரியில் உள்ள பத்ரி நாராயணனை பற்றி தென்னிந்தியாவில் உள்ள மக்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பெரியோர்கள்லாம் அதை பற்றி சொல்லி 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 அதுதான் நான் நினச்சிப்பேன். எங்கள் தாத்தா பெரிய உபன்யாசகர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரு யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பஸ்ஸை வச்சுட்டு, ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி அவர் ஆசைப்பட்டது. நான் சொல்கிறது ஒரு 75 வருஷம் முன்னாடி. ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி குடும்பத்துக்கார எல்லாரையும் அழிச்சுண்டு, சமயக்காரெல்லாம் அழிச்சுண்டு போயிட்டு வரணும்னு அவரோட சங்கல்பம். அதே மாதிரி நான் போனேன், விலைக்கு வாங்கல. ஒரு பஸ்ஸில் 2017 இந்த ஜோதிர்லிங்கம் அத்தனையும் போனோம் நாங்கள் 35 பேர். ஸ்லீப்பர் பர்த்து உள்ள பஸ்ஸு சமயக்காரெல்லாம் வச்சுருந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் ஒரே டையாக ட்ராவல் பண்ணிடும். இது மாதிரி பாரத தேசம் முழுக்க 2 தடவை ஜோதிர்லிங்க யாத்திரை பண்ணி இப்போ 3ஆவது தடவை யாத்திரை தான். இப்போ அந்த யாத்திரைக்கு அங்கமாக தான் இந்த சப்தாகம் நடக்கிறது. ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து கேதார் பரியந்தம் இப்படி இப்படி சுற்றி வர்றது. இதெல்லாம் நம்ம சாமர்த்தியம் கிடையாது. பணம், உடம்பு ஆரோக்கியம், இத்தனையும் தாண்டி பாக்கியம்ங்கிறது ஒன்று இருக்கணும். பணம் இருக்கணும். பணம் இருந்தால் போராது, உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேரை கவனிச்சேன்னா உடம்பு ஆரோக்கியம் குறைச்சலாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. ரெண்டுமே இருந்தாலும் இப்படி செலவழிக்கணும்னு தோணாது. அப்படியே தோணினாலும் இப்போ ஒத்தராக வந்துட்டு போகிறது வேற, சத்சங்கமாக வரணும். நம்ம இப்படி ஒரு குரூப்போடு பகவத், ஏன்னா ஒத்தராக தரிசனம் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கலாம். இதை அனுபவிக்கணும். பொதுவாக சாஸ்திரமே திரிராத்திரம் ஜாண்டவி தீரேங்கிறது. நீங்கள் கங்கையாக இருந்தாலும் 3 நாளைக்கு குறைஞ்சி தங்கக்கூடாதுங்கிறது. 3 நாள் தங்கினா தான் பாபம் போகுங்கிறது. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு க்ஷேத்திரமும் பிளைன் விசிட்னா பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் இது மாதிரி தங்கி பகவானை நாம் ஆராதித்து பாகவத சப்தாகம் பண்ணி நித்தியம் தரிசனம் பண்ணி, இப்படி துவாரகேஸ்வரனுடைய கோவிலில் போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி இந்த சப்தாக பூர்த்தி முடியறதுக்குள்ளே எத்தனை தடவை தரிசனம் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி பத்ராச்சலத்தில் பண்ணினேன். நவாகம் பண்ணினோம் 18ல் 10 நாள் காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை போய் ராமரை தரிசனம் பண்ணுவோம். கோவிலுக்கு பக்கத்து கட்டடமே நவாகம். இந்த கோட்டீஸ்வரன்லாம் வந்திருந்தார். பக்கத்து கட்டடமே நவாகம். நித்தியப்படி முடிஞ்ச உடனே அன்றைக்கி சந்திர கிரகணம், நடுப்பில் ஒரு நாள் கோதாவரியில் தர்ப்பணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஆனந்தமாக. அது மாதிரி இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒரு சுத்தியை அடையணும். இந்த பாக்கியம் கிடைக்காது. கிணத்து தவளைன்னு சொல்லுவா, அப்படியே இருக்கக்கூடாது.
இது மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள் முதல்ல நம்ம சௌகரியத்தை விடணும். நான் இப்படி இருந்தால் தான் இருப்பேன், இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன் இப்படிங்கிறதையே மறக்கணும். சரீர அபிமானம்தான சகல துக்கத்துக்கும் காரணம்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்கே வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு தேவை பக்தி, எனக்கு தேவை பகவத் தியானம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவளை ஒவ்வொருத்தரையும் பற்றி ஒவ்வொருத்தரை கவலைப்பட்டு வம்பு ஜாஸ்தியாக போயிடும். அந்த பின்னாடி பாகவதத்திலேயே தத்தாத்திரேயருடைய உபதேசத்தில் சொல்லும்போது பகூனாம் கலகான்னு இருக்கு. 4 பேருக்கு மேலே சேர்ந்தாலே வம்பு தான் வரும்னு இருக்கு. வாசோ பகூனாம் கலகா அப்படின்னு ஒரு பெண்ணு உரல் இடிக்கிறது சத்தம் வந்தது, வளையல் சத்தம். 8 வளையல் போட்டிருந்தா சத்தம் வரதேன்னு 4 வளையலை கழட்டினா அப்பயும் சத்தம் நிற்கல. அப்புறம் 2 வளையலை கழட்டினா சத்தம் குறைஞ்சிது. அப்புறம் 1 வளையலை மட்டும் வச்சுட்டா சத்தமே இல்லை. அப்போ ஏகஸ்தபாகா சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ ஒத்த வளையல் போட்டுக்கக்கூடாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒத்தராக இருந்தால் பேச்சு கிடையாது. ஏதோ நம்ம பகவானை தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். அது மாதிரி கூட்டமாக இருக்கிறதே நான் ஒரு 1000 பேர், 2000 பேர், 5000 பேர் அப்படின்னு ஆர்கனைசிங் பண்ணலாம். அது பேருக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர சத்சங்கமாக இருக்காது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. உண்மையாகவே சத்சங்கத்தை அனுபவிக்கணும்னா சத்சங்கம்னா என்ன, வீண் பொழுது போகக்கூடாது. இன்றைக்கி என்ன கிழமை, என்ன தேதி, எழுந்துட்டமா, ஸ்நானம் பண்ணினோமா, பாகவத பாராயணம் பண்ணினோமா, சுவாமி தரிசனம் பண்ணினோமா, பகவத் குணம் கேட்டோமா, ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போகணும். அது மாதிரி தான் நம்ம சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுறது. அதில் இன்றைய தினம் பாகவத சப்தாகம் ஆரம்பித்து கார்த்தால பாராயணமாச்சு. நேற்றைய தினம் பாகவத மகாத்மியம் பிரவச்சனமாச்சு. பாகவதம் அப்படிங்கிறது என்னங்கிறது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 விஷயந்தான். ஒன்று, கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு உள்ள வழியை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இது. பாகவத சாஸ்திரம் பிராரித்சுஹு. சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் 4க்கு தான் பெயர். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், இது 4க்கு தான் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, எது நமக்கு கண்ணுக்கு தெரியாதோ, எது நம்மளுடைய அனுபவத்தில் இல்லையோ, எது நம்மால் யூகிக்க முடியாதோ அந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு சாஸ்திரம்னு பேர். பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்வாத், அனுபவத்தை தாண்டி சாஸ்திர யோனித்வாத்து அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பமே அப்படிதான். சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். எதை? பிரம்மத்தை, பரமாத்மாவை சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தெரிஞ்சின்றா மட்டும் போராது, அதை அடையணும். அந்த அல்வா திதிக்கும்னு தெரிஞ்சுட்டா போராதே, அல்வா வாயில் போட்டுண்டா தானே அந்த திதிப்பு அனுபவிக்க முடியும். அது மாதிரி பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, பேரின்பம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போராது. அந்த இன்பத்தை எப்படி அடையிறதுங்கிற வழி இருக்குது பாருங்க. அந்த வழிகள் பலது இருக்குது. அதில் பாகவத புராணம் அப்படிங்கிற வழி, புராணம் சொல்கிற வழி நமக்கு ரொம்ப சுலபமான. இது என்ன சொல்கிறதுன்னா, நான் ஜபம் பண்ணணுமா, பாராயணம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, வேதம் படிக்கணுமா, மௌன விரதம் இருக்கணுமா, பட்னி கிடக்கணுமா, எதுவுமே பண்ண வேண்டாம். உட்கார்ந்து பகவானுடைய கதைகளை கேளு போருங்கிறது. பகவத்குண சிரவணம், இதை கேளு, அதை ஈடுபாடோட கேளு, இன்வால்மெண்ட்டோட கேட்கணும். கேட்டால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும். எக்கர்ணநாடியும் புருஷஸ்ய யாத்தா பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி அப்படின்னு 3ய ஸ்கந்தத்தில் சொல்கிறார். எக்கர்ணநாடியும் இந்த பாகவதமானது காது வழியா உள்ள போச்சுன்னா பவப்பிரதாம் கேகரதிம். பவப்பிரதாம்னா ஜென்மாவை கொடுக்கக்கூடிய ஆசையான வாசனையை அறுத்துடும். ஆசைதான் வாசனை, வாசனை தான் ஜென்மா, ஜென்மாவால கர்மா, கர்மாவால வாசனை, வாசனையினால ஆசை, ஆசையினால ஜென்மா, இப்படியே தான் வாழ்க்கை.
ஏதாவது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நாம் ஆசைப்படுறது முழுக்க அனித்தியமான விஷயம் தான். இதே ஆசை கூட பெருசாக பட்டாலாவது சரிங்களா? அல்வா சாப்பிடணும்னா அல்வாவோட ஸ்வரூபமே அரை மணி நேரம் கூட நிற்காதே நம்ம வாயில், நம்ம உடம்புல. இது மாதிரி நாம் ஆசைப்படுற எல்லாமே அழியக்கூடிய விஷயம் தானே. அழியாத ஒரு விஷயத்தை நாம் ஆசைப்படணுமா வேண்டாமா? எது நம்ம விட்டு விலகாதோ, எது நம்மளுடைய சந்தோஷத்தை விருத்தி பண்ணுமோ, எது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ, எது சகல துக்கங்கள்லேருந்தும் நம்மளை விடுவிக்குமோ அதை அடையணும்னு நாம் நினைக்க வேண்டாமா? அதை கொடுக்கக்கூடியதான வழிகள் சாஸ்திரம் சொன்ன பல வழிகள் இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் சாஸ்திரம்தான். அதில் பகவத்குண கதா சிரவணம்ங்கிறது ஒரு வழி. இது ரொம்ப சுலபம். இது எல்லாருக்கும் பொதுவானது. மற்றதெல்லாம் இப்போ யாகம் பண்ணினா பகவான் அடையலாம்னு சாஸ்திரம் இருக்கு. எல்லாரும் யாகம் பண்ண முடியுமா? வேதாத்தியானம் பண்ணினா பகவான் அடையலாம்னா எல்லாரும் வேதம் படிக்க முடியுமா? மௌனமாக இருந்தால், ரொம்ப வேண்டாம், மௌனமாக இருந்தால் பகவான் அடையலாம். மௌன விரதம்ங்கிறது அவ்வளோ தபஸ். ஒருத்தர் இருக்க சொல்லுங்க பார்ப்போம். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. சும்மா இருந்துட முடியுமா? இந்த தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, சும்மா இருக்கிற பரதேசிக்கு 3 பட்ட சோறுன்னு. ஒரு கதை. ஒரு பரதேசி ஒரு கோவில் வாசலில் மௌன விரதத்தோடு இருப்பார். அவருக்கு கோவில்லேருந்து 2 பட்ட சோறு கொடுத்துன்னு வந்தா. கோவில் ட்ரஸ்டி மாறின உடனே இந்த கணக்கை பார்த்தா, இந்த பரதேசிக்கு எதுக்குன்னா சும்மா இருக்கிற பரதேசியை கொடுத்துட்டு இருக்குன்னா, சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னா, ஒன்று கோவிலில் ஏதாவது ஒர்க்கு பண்ணணும், வேலை செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, இது ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார், நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காருன்னார் கணக்குக்குள்ள. இவன் போய் நேர அந்த பரதேசியை பார்த்து, இங்கே சும்மா இருந்தால் சாப்பாடு போட மாட்டோம், ஏதாவது வேலை செய்யணும்னா. அவர் பேசக்கூட மாட்டார் அப்படின்னார். கை காமிச்சார். உட்காந்து கொண்டார். உட்காந்துருந்தார். இப்படியே அவனை பார்த்துட்டே இருந்தார். அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இவர் பேசல, அவனும் பேசல. கணக்குள்ளைய நோட்டை கொண்டான்னா, சும்மா இருக்கிற பரதேசிக்கு இன்னிலேருந்து 3 பட்ட சோறுன்னா. 1 மணி நேரம் அவனை உட்காத்தி வச்சார். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது அவனுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லுவார். இந்த சோம்பேறித்தனம் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் சோம்பேறியாக இருப்பான். சோம்பேறி விழித்திருங்கிறார் விவேகானந்தர் சொல்லும்போது. விழித்திரு, தனித்திருங்கிறார். தனித்திருன்னா எல்லா அவயவங்களும். இப்போ ஒருத்தர் இல்லாமல் நாம் தனித்து இருந்துட்டு காதில் இயர்ஃபோனை மாட்டின்னு பாட்டு கேட்கறது, கண்ணில் டிவி பார்க்கறது, ஏதாவது கொதிச்சுட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தனித்து இருக்கிறது இல்லை. எந்த புலனாலையும் எந்த இன்பத்தையும் அடையாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, எல்லாம் பெரிய விஷயம். கேட்கறது பிரமிப்பாக இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு சரியாக வராது. இது மாதிரி உட்கார்ந்து பகவானுடைய சரித்திரங்களை கேட்கறது ரொம்ப சுலபம். இது ஒன்று சொல்கிறது. ரெண்டாவது, இந்த பாகவத புராணத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா அவதார கதைகளையும் சொல்லிடுறது. இப்போ ராமாயணம்னு எடுத்துட்டா ராமாவதாரம் மட்டும்தான் இருக்கும். அதில் மத்ஸ்ய புராணம்னு எடுத்துட்டா மத்ஸ்யாவதாரம் மட்டும்தான் இருக்கும். நரசிம்ம புராணம்னா நரசிம்மாவதாரம் மட்டும்தான் இருக்கும். பாகவதம் அப்படி கிடையாது. இதில் எல்லா புராணம் எல்லா அவதாரமும் இருக்கு. அதை விட விசேஷம் என்னன்னா, பொதுவாக பகவத் குணானுபவம் வேணும். சரித்திரமே குணத்தில் நாம் லயிக்கிறதுக்கு தான். குணத்தில் லயிக்கிறதே தியானம் சித்திக்கிறதுக்கு தான். அந்த அந்த படியை பார்க்கணும். ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர்களுடைய குணங்களால் ஈர்க்கப்பட்ட அவர்களுடைய நினைவு வரும் நமக்கு. அந்த நினைவு நீடிக்கணுங்கிறது தான். இந்த பகவானை பற்றி நினைக்கணும் நாம். ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. பராசர பகவான் சொல்றார், எத்தனை சாஸ்திரத்தை எத்தனை தடவை நீங்கள் பெரட்டி பெரட்டி பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். தேயோ நாராயண சதா. பகவானை நினைக்கணும். அதுக்கு தான் இந்த ஜென்மம். மற்ற ஜென்மாக்கெல்லாம் பகவானை தவிர பாக்கி எல்லாத்தையும் நினைக்கிறது. இந்த பகவான்னா யாருன்னா நம்ம கை கால் அவயத்தோடு நாம் சொல்கிறோமே தவிர அப்படி அர்த்தம் இல்லை. பகவான் அப்படிங்கிறது
அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எது, பகவானுடைய வடிவம் எது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள்லாம் நமக்கு புரியறதுக்காக இது மாதிரி வடிவங்களை காமிக்கிறதே தவிர உண்மையான வடிவம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், ஞானமும் ஆனந்தமும் கலந்ததான வடிவம் அது பகவானுடைய ஸ்வரூபம். தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷः பிரமோத உக்ஷர உத்தர பக்ஷः ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படிங்கிறது வேதம். அந்த ஆனந்தத்தினுடைய வடிவமான பூர்ண பிரம்மத்தை நாம் தியானம் பண்ண பண்ண அந்த நிலையை அடைவோம், அந்த பேரின்ப நிலையை அடைவோம். நாம இதுக்கு சரித்திரங்களை சொல்லிதான் குணங்களை புரிய வைக்க முடியும். இந்த பாகவதம் திரும்ப 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 பகவானுடைய குணங்களை நமக்கு பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு. திரும்ப 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 பகவானை பற்றி பகவான் இப்படி ஒரு கருணாமூர்த்தி, இப்படி கிருப பண்ணினான், இப்படி ஓடி வந்தான், பகவான் வந்து சுலபமாக இருப்பான், இப்படிலாம் பல சரித்திரங்கள் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரா மாதிரி. இதை பண்ணினவர் வியாசர், சொன்னவர் சுகாச்சாரியார், கேட்டவன் பரீட்சித்து. பின்னாடி காலத்தில் சூதர் அப்படிங்கிற ஒரு மகான் சௌனகாதிகள்ங்கிற மகர்ஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் இந்த பாகவதத்தை சொல்றாருன்னு ஆரம்பிக்கிறது பாகவதம். அந்த சூதத்தை தான் இந்த சௌனகாதி மகர்ஷிகள் 6 கொஸ்டின் பண்றார். ஷட் பிரஷ்னா முடிவிக்கிருதாக அப்படின்னு. நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது, சகல சாஸ்திர சாரம் எது, கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், மற்ற அவதாரங்கள் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான், பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த தர்மமானது தர்மக்கம் சரணங்கதா எதை ஆசிரயிச்சு இருக்கு. இந்த 6 கேள்விக்கு பதிலாக பாகவதம் அப்படிங்கிற புராணம் அமையிறது. இதை வியாசர் பண்ணினார், நாரதனுடைய உபதேசத்தினால பண்ணினார். வியாசர் எல்லா சாஸ்திரத்தையும் எல்லா மக்களும் அறியறா மாதிரி இதிகாச புராணங்களா பண்ணினார். வேதத்தை முதல்ல பிரிச்சார். வேதம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்களை உடையது. வெறும் சப்தார்த்தத்தினால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ வேதங்களில் சொல்லப்பட்ட பொருள்கள் சாதாரண பாமர ஜனங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் திரையீர ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு பாரதம்ங்கிற மகேதிஹாசத்தை பண்ணினார். மற்ற புராணங்களை தொகுத்தார். இவரே சில புராணம் இவ அப்பா பண்ணியிருக்கார், பராசர பகவான் சில புராணம் பண்ணியிருக்கார். இன்னும் சில பேர்கள் பல புராணங்கள் பேசியிருக்கா. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா தொகுத்தார் 18 புராணமாக. அப்போ சொல்லும்போது அவருக்கு இன்னும் ஜனங்களுக்கு ஈஸியான மெத்தேடில் நாம் இதை சொல்லணும் அப்படின்னு தோன்றதே. அப்போ வியாசரை வந்து யோஜனை பண்ணுறார், என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத. நாரதரை வந்து சொன்னார், பொதுவாகவே யாரோட சேர்றமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் அப்படிங்கிறது இயற்கை. உலகத்தில் கவனிச்சேன்னா யாரோட நாம் சேர்றோமோ அது மாதிரி எண்ணங்கள். இப்போ குஜராத்தில் வந்து 5 வருஷம் தங்கினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்க, இவா மைண்டு முழுக்க அப்படியே தான் இருக்கும். இந்த பக்தி வரதோ வரலையோ, குபாலை பார்த்து நமக்கு பக்தி வரதோ இல்லையோ, பிஸ்னஸ் வரணும்னு தோணும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு, தமிழ்நாட்டில் போய் தங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நடக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் பார்த்தா உழைக்காமல் சம்பாதிக்கிறது எப்படின்னு தோணும். ஒரு உழைப்பு உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன தோணும்.
ஏன்னா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கான், ஒருத்தரும் உழைக்கல, திருட்டு உட்காண்டிருக்கான் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு எல்லாரையும் சொல்லலை, அது மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இது இத்தனை நாசத்துக்கு அப்புறமும் தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சிருக்கான் பகவான். அதுதான் அவளுக்கெல்லாம் ஆச்சரியமே. இவாளுடைய பிளானிங்னாலெல்லாம் தமிழ்நாடு முன்னேறவே இல்லை. நன்னா இருந்த தமிழ்நாடு நாசமாக போகிறதோட ஸ்பீடை குறைக்கிறதே நாங்கள் தான். அது இத்தனை இவன் நாசம் பண்ணினதுக்கு அப்புறமும் அவனால் நாசம் பண்ண முடியல. திரும்ப 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 அதை தூக்கி 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 நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒரு மெத்தேடு இருக்கும், வாழ்வியல் முறை. பொதுவாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய அமைப்பு என்னன்னா, ஈஸியான வார்த்தையில சொல்லிட்டு போயிறா திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. தெய்வமேன்னு உட்கார்ந்துருக்கிறதையும் அவர் அங்கீகாரம் பண்ணல, தெய்வத்தை மறந்துட்டு வாழறதையும் அவர் ஒத்துக்கொள்ளல. உழைக்கவும் உழைக்கணும், தெய்வத்தையும் நினைக்கணும். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் மனித வாழ்க்கையானது உயர்வு அடையிறது அப்படிங்கிற. சத் சங்கம் வேணும், நல்லவர்களுடைய சங்கம் வேணும். பகவானை பற்றின ஒரு ஞானம் நமக்கு அப்பதான் கிடைக்கும். நந்தனார்னு ஒரு மகான் சின்ன வயசுலேருந்து நல்ல உபன்யாசங்களை கேட்டு சிவபெருமான்ட்ட அவருக்கு ஒரு பக்தி. ஒரு நாளைக்கு அவர் திருப்புன்கூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் அது. நந்திகேஸ்வரருடைய கல்யாணமான ஊர் தான் திருமழப்பாடி. நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் எதுன்னா திருப்புன்கூர் அப்படின்னு சிதம்பரம் சீர்காழி பக்கத்தில் இருக்காது, வைத்தீஸ்வரர் கோவில் பக்கத்தில் வரும். அந்த ஊரில் தரிசனம் பண்ணும்போது அங்கே உள்ள ஒரு கோவிலில் என்னை மாதிரி யாரோ சிதம்பரத்தோட பெருமையை சொல்ல சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் சிதம்பரம் போய் நடராஜாவோட ஐக்கியமானார்னு அவருடைய கதை. இதுக்கு காரணம் என்ன? அந்த சரித்திரத்தை கேட்டது தான். இங்கே உட்கார கொஞ்சம் கேட்டு கேட்டு வரப்போம். இந்த கதையை கேட்டது தான் காரணம். சத் சங்கம் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். பெரிய நிலையில் நாரத பக்தி சூத்திரத்தை சொல்லும்போது பக்தினா எது அப்படின்னா, பூஜாதிஷு அனுராகா பாராசரியா, கதாதிஷு அனுராகா பாராசரியா. இந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றதே அதுதான் பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார் அப்படின்னு வருது. இது ரொம்ப ஒரு பரம்பரையா வரக்கூடியதான ஒரு பழக்கம். இது இன்னி பரியந்தம் என்ன நாம நாகரிகத்தில் முன்னேறினேன்னு சொன்னாலும் இந்த பகவானுடைய குணங்களை காதால கேட்கறது அப்படிங்கிறது இன்னி பரியந்தம் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது. அதை கேட்டோம்னா சாதாரண மனிதர்கள் கூட உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறத நாரதர் சொல்லி தன் கதையை அதற்கு திருஷ்டாந்தமாக சொல்லி, அதனால பகவானுடைய குணங்களை விளக்குற மாதிரி புராணம் பண்ண சொல்ல அவர் பண்ண அந்த புராணத்தை சுகாச்சாரியாளுங்கிற வியாசருடைய பையனான ஞானியான யோகீஸ்வரருக்கு உபதேசம் பண்ண அவர் பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சை சக்கரவர்த்திக்கு சொன்னார். பரீட்சை சக்கரவர்த்தி எப்போ கதை கேட்க வந்தான்னா 32 வயசில் வந்தான். ஏன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, அதனால வந்தான். பஞ்சபாண்டவர்கள்லாம் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு பகவான் உத்தரையினுடைய கர்ப்பத்தில் உள்ள இந்த குழந்தைய அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்திலேருந்து காப்பாற்றி பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இந்த துவாரகைக்கு வந்துட்டான் பகவான். இவனை கொண்டு வர்றதுக்கு அர்ஜுனனும் வந்திருந்தான். வந்தவர் இந்த 7 மாசம் தங்கினான் பகவான். உத்தவனுக்கு இந்த உட்காதி வச்சு உபதேசம் பண்ணிட்டு யாதவர்கள்லாம் அழிய போறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பகவான் இங்கேருந்து கிளம்பி சோமநாத் பக்கம் இப்போ நாம் போகிறோம், 18ஆம் தேதி போகிறோம். போகிற வழியில் பிராச்சி சரஸ்வதின்னு ஒரு நதி வரும். இந்த கோமதிங்கிற நதி எப்படி இருக்கோ
அது மாதிரி அங்கே பிராச்சி சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி. அந்த நதி என்ன பண்ணும்னா அதோட முகத்வாரம் சமுத்திரத்தில் போய் சேர்ற இடம் தான் சோமநாத்துங்கிறது பக்கத்தில். அந்த இடத்துல பகவான் வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டா அப்படி கீழே அப்படி காலை போட்டுன்னு ஒரு காலை மேலே போட்டுன்னு உட்காந்துக்கிறத பகவானுடைய பாதம் அப்படி வெளியில் தெரிய, மரத்தில் கால் மட்டும் வெளியில் தெரிய, அதை பார்க்கறதே ஒரு மானோட மூஞ்சி மாதிரி தெரிஞ்சு ஒரு வேடனுக்கு அவன் பானம் போட்டு பகவானுடைய காலில் பட்டு பகவான் அந்தர்தானமானார்னு இருக்கு. கவனிச்சு கேட்கணும்.